இந்திய கிரிக்கெட் அணியோட அடுத்த தலைமை பயிற்சியாளரை தேர்வு செய்யற பொறுப்பு டோனி வசம் வந்திருக்கு. இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளராக இருந்து வர ராகுல் டிராவிடோட பதவிக்காலம் வர 2024 T20 உலக கோப்பையோட முடிவடைய இருக்கு. அடுத்தது புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்ய முடிவு செய்திருக்கு PCCI. இந்த தேர்வுக்கு தகுதி உள்ளவர் யார் வேணுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இருந்தாலுமே ஸ்டீபன் பிளம்பிங் தான் அடுத்த 3 வருடங்களுக்கு இந்திய அணியை வழிநடத்த தகுதியான நபர் அப்படின்னு PCCI அதிகாரிகள் கருதுறாங்க. இதற்காக அவர் அணுகிய போது அவர் பதவியை ஏற்க மறுத்திருக்காரு. இந்த நிலையில தான் டோனி மூலமாக பிளம்பிங் மனதை மாற்ற வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்திய அணி அடுத்த 3 ஆண்டுகள்ல மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு. இப்போ இந்திய அணியை சிறப்பா வழி நடத்திட்டு வர ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்கள் அடுத்த 2-3 வருடங்கள்ல ஓய்வு பெற வயதை அடைஞ்சிருவாங்க. இந்த நிலையில அடுத்த கட்டமா இளம் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த பணியை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய நபர் ஸ்டீபன் பிளம்பிங் அப்படின்னு PCCI கருதுது. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய 15 ஆண்டுகளாக சிறப்பாக வழி நடத்தியிருக்காரு. குறிப்பா இளம் வீரர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து சிறந்த வீரர்களா மாற்றியிருக்காரு. அதுக்கு சிறந்த உதாரணமா ருதுராஜ், சிவம் துபே, தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே போன்ற வீரர்கள் எடுத்துக்காட்டு. இத மனசுல வச்சுட்டு PCCI பிளம்பிங்க அணுகிய போது அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்திய அணியோட பயிற்சியாளராக அவர் பதவியேற்றா ஒரு ஆண்டுல 10 மாதங்கள் இந்திய அணியோட சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். IPL தொடர் நடக்கிற 2 மாதங்கள் மட்டும்தான் அவருக்கு ஓய்வா இருக்கும். இத சுட்டிக்காட்டி அவர் இந்திய அணி பயிற்சியாளர் பதவியை மறுத்து விட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டோனி சொன்னா ஸ்டீபன் பிளம்பிங் இந்திய அணியோட பயிற்சியாளரா வர ஒப்புக்கொள்ளுவார் அப்படின்னு PCCI அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இது குறித்து டோனி கிட்ட பேசுறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.